கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது என்பது தேவ பிரசன்னத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவது. நீங்கள் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியதுதான் அதிகாலையில் ஜெபிக்கும் ஜெபமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவாரானால் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்திற்குள் உற்சாகமாய் நாம் கடந்து செல்ல முடியும். நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார் அல்லவா பிரியமானவர்களே. வேதத்தில் பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கூட தேவ பிரசன்னத்தை குறித்த பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏனோ பல வேளைகளில் அவர் நம்மோடு இருப்பதை நம்மால் உணரவே முடிவதில்லை. வெறுமையையும் தனிமையையும் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. மனுஷராலும் கர்த்தரால் கைவிடப்பட்டது போல நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்மோடு காத்து கொள்ளுவதற்கு அதிகாலை வேளையில் எழும்பும் போதே கர்த்தருடைய பிரசன்னத்தின் எதிர்பார்ப்போடு எழ வேண்டும் என்பதே முதலாவது ஆலோசனை. பிரியமானவர்களே, கர்த்தரை கனப்படுத்தி உங்கள் புதிய நாளின் முதல் பகுதியை அவருக்கு கொடுங்கள். அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்தை தேடி வாஞ்சித்து அவருடைய மகிமையால் நிரப்பப்படுவீர்களானால் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நாளின் சகல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு வேண்டிய தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, அதிகாலை எழும்பும் போதே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று உற்சாகத்தோடு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை கர்த்தர் எனக்கென்று தந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு இந்த காலை வேளையை என் கரத்தில் தருகிறார். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இந்த நாளை என்னிடத்தில் அவர் தந்திருக்கிறார். இந்த நாளை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். இந்த நாளில் நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வேன். அவரோடு கூட நான் அமர்ந்திருப்பேன். அவர் கொடுக்கும் பலத்தினால் நான் ஓடுவேன், எதையும் சாதிப்பேன். பக்தன் சொல்லுவது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையே தாண்டுவேன் என்கிற உற்சாகமான வார்த்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பிரியமானவர்களை உற்சாகமாய் காலை வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தனிமையான ஒரு ஜெப வேளையில் அதிகாலையில் எழுந்து நான் அமர்ந்திருந்த பொழுது இந்த விடியற் காலத்தில் பிரியமானவர்களே, ஏராளமான குருவிகளின் சத்தம் மெதுவாய் என் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. கதவை திறந்து பார்த்த பொழுது என் அறைக்கு வெளியே ஒரு விளக்கு எரிந்ததினால், அதாவது இரவு முழுவதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருந்தன. இது நிமித்தமாக அங்கே ஈசல்கள் வந்து அதிகமாய் கிடந்தது. இப்பொழுது இந்த அதிகாலையில் பிரியமானவர்களே, குருவிகள் ஆனந்தமாய் சத்தமிட்டு கொண்டே அவற்றை உண்டு கொண்டிருந்தன. அவை அவற்றை உண்டு சென்ற பின்பு சிறிது நேரத்தில் வேறு சில குருவிகளும் அந்த இடத்துக்கு வந்தது. ஆனால் அந்த குருவிகளுக்கோ எந்த உணவும் கிடைக்கவில்லை. காரணம், தாமதமாக வந்ததால் அவைகளுக்கு உணவு கிடைக்காததை கண்டு அவைகளை பார்த்து நான் சிந்தித்தேன், பரிதபித்தேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்னாவை பொழிந்த ஆண்டவர் அதை அதிகாலையிலே தான் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார்.
பிரியமானவர்களே, அதிகாலையிலே எழுந்து மன்னாவை சேகரிக்கிறவர்களால் தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமே உணர்ந்து மகிழ முடியும். பிரியமானவர்களே, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்களாம். அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிற பொழுது, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய குறைவுகள் எல்லாம் சரி செய்யப்படும். அன்றைய நாளுக்கான அத்தனை தேவைகளையும் என் தேவன் சந்திப்பார். உங்களுக்கு எதிராக பிசாசானவன் வைத்திருக்கிற அத்தனை சூழ்ச்சிகளையும் என் தேவன் கண்டு அவைகளை உங்களை விட்டு விலக்குவார். நிச்சயமாக பிரியமானவர்களை, அதிகாலை எழுந்த உடனேயே நீங்கள் தேவனை தேடுங்கள். பக்தன் சங்கீதம் 5:3 சொல்லுகிறான், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். நிச்சயமாகவே அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். பிரியமானவர்களே, அதிகாலையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு பிரியமானது. தாவீது தன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சை கொண்டதினால் அவன் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்த நம் சுய பலத்தினாலோ சுய நீதியினாலோ சுய முயற்சினாலோ முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்துக்கு எழும்பி வந்து, ஆண்டவரே எனக்கு போதியும் என்று கேட்கிறவர்களே தேவனை பிரியப்படுத்துவார்கள். நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்றால் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதிக்க அதிகாலை நேரம் மிகுந்த இன்பமானதும் இனிமையானதுமான ஒரு நேரம். தேவன் நம்முடன் பேசுவதும் நாம் அவருடன் உறவாடுவதும் அந்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் அவரால் போதிக்கப்படுவதும் எத்தனை மகிமையான அனுபவங்கள். பிரியமானவர்களை, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்களாம். தேவனோடு உறவாட அதிகாலை வேளையில்தான் நம் இருதயம் அமைதலாகவும் சமாதானமாகவும் இருக்கும். அந்த வேளையில் தேவ சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்டு மகிழ முடியும். அதன் பின்பு பகல் நேரங்களில் உலக அலுவல்கள், உலக பாரங்கள் நம்மை நெருக்கி போடுவதற்கு அது முயற்சி செய்கிறது. ஆனால் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து இருக்கிற பொழுது, தேவனிடத்திலிருந்து நாம் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பெற்ற பிற்பாடு, அதாவது அவருடைய ரேமா வார்த்தைகளை, தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பதாடு நிச்சயமாக பிரியமானவர்களே அந்த நாள் முழுவதையும் நாம் அற்புதமாக தாண்ட முடியும். எவ்வளவுதான் சத்துருடைய கிரியைகள், போராட்டங்கள் எழுந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே அந்த நாளுக்கான ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இரவிலே அதை குறித்து நீங்கள் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு போதிக்கும்படி அதிகாலை நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். தாவீது அதிகாலை எழுந்ததினால், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று எழுதுகிறார். தாவீது மட்டுமல்ல, எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் அதிகாலை எழும்பி தேவனோடு உறவாடி அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்று ஆதியாகமம் 22:3 நாம் வாசிக்கிறோம். யோபு அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தியதையும் வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு ஜெபித்ததை குறித்து வேதம் சொல்லுவதை பாருங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க் 1:35 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களை, அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதையும் தியானிப்பதையும் கர்த்தரோடு உறவாடுவதையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ளுங்கள். அதிகாலையில் எழும்பி முழு இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது துதியில் பிரியப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு தமது வழியை அவர் போதிப்பார்.
நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நினைவில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 48:14 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே ஒரு புதிய பலத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு புது தைரியம் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஆக பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எழும்பி தேவனை தேடுகிற பொழுது நிச்சயமாகவே மகிமையை காண முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்கள் கேளுங்கள், இந்த வார்த்தைகளை கேளுங்கள். என் தேவ ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. மகிமையான என் தேவன் இந்த காலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்யட்டும். இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையை காண்பீர்களாக. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் யூத ராஜசிங்கமே, கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறீரப்பா. மன உருக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ளவரே, நீர் நீடிய பொறுமையுள்ளவர், பூரண கிருபையுள்ளவர், சத்தியமுள்ள தேவனப்பா. நீங்க உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையும் நீதியும் உள்ள தெய்வமே. இந்த காலை வேளை ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த வேளையாக மாறட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் விருப்பத்தை என் ஆண்டவர் நீர் அறிவீராக. தேவைகளை என் ஆண்டவராக இயேசு நீர் சந்திக்கணும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் விசேஷித்த நாளாகவும் இந்த நாள் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சத்துருடைய எந்த கிரியைகளும் தந்திரங்களும் இந்த நாளிலே செயலற்று போகணும் அப்பா. எப்படிப்பட்ட கார் இருளும் வெளிச்சமாய் மாறி போகட்டும். எப்படிப்பட்ட அந்தகார இருளும் இயேசுவின் நாமத்தில் வெளிச்சமாக மாறட்டும் அப்பா. எவ்வளவு பெரிய கசப்புகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் மதுரமாய் நீர் மாற்றுவீராக சுவாமி. தீமையை நன்மையாய் மாற்ற கடவீர். இந்த காலை வேளையில் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் பிள்ளைகளை மீண்டுமாய் தொடட்டும் அப்பா. எளியவனுக்கு இறங்குகிறவர், பலவீனனுக்கு இறங்கி தய பண்ணுகிற தேவன் அப்பா. எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே, தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர் நீர். திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர் அப்பா. தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவராம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் தெய்வமே. இந்த வேளையில் அப்பா எளியவர்களின் விண்ணப்பத்தை நீர் கேட்கிறவராய் இந்த வேளையில் நீர் இறங்குவீராக சுவாமி. அமராஜா, அநேக குழப்பங்கள், அநேக போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்பு, வெறுப்புகள் இந்த காலை வேளையில் ஒரு வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தானே என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய ஜெபத்தை நீர் கேட்பீரப்பா. இந்த ஜெபத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். நிச்சயமாகவே வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் அப்பா. அதிகாலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணட்டும் அப்பா. மகிமையின் ராஜா, நீர் உட்பிரவேசிக்கிறீர் சுவாமி. உன்னதமானவரே, உம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறீர். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக மாறணும். மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும் அப்பா. தேவைகள் என்னவாக இருந்தாலும் என் ஆண்டவர் நீர் சந்திக்கணும் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். நிச்சயமாகவே அப்பா உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கட்டும் அப்பா. வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் கைகளில் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதிகாலை எழுந்து இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷித்த பலன் இறங்கட்டும். என் தேவ கிருபை அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் இந்த நாளில் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டே உம்முடைய பிள்ளைகள் அப்பா
செய்ய திட்டம் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. சத்துரு எதையெல்லாம் தடுக்கலாம், எதையெல்லாம் உடைக்கலாம், எந்தெந்த முயற்சிகளை எல்லாம் வீண் போக பண்ணலாம் என்று சொல்லி அவன் தீட்டுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் என் தேவ ஆவியானவர் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை மந்திரங்களும் மாந்திரிகமும் பில்லி சூனியங்களும் செயலற்று போகணும். இந்த நாள் எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், பொல்லாத சத்துருக்கள் ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும், எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவன் கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்காதே போக பண்ணுவீர். வேடன் வைக்கிற கண்ணிகளை எல்லாம் நீர் அறுத்து போடுவீர் அப்பா. ஒரு புது பலன் பிள்ளைகள் மேல் உண்டாகணும் சுவாமி. எப்படிப்பட்ட சர்ப்பங்களோ தேள்களோ வந்தாலும் சரி, அவைகளை மிதிக்கவும், அதை மேற்கொள்ளவும், அதை அழிக்கவும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. இந்த அதிகாலை வேளை அப்பா ஒவ்வொருவரையும் காண்டாமிருகத்துக்கொப்பான பலத்தை நீர் கொடுத்து அப்பா புது எண்ணெயால் நீர் அபிஷேகித்து புதிய கிருபையை நீர் ஊற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய அந்த அநூனிய ஐக்கியத்தின் வல்லமை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் இருந்து செயல்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எடுக்கும் காரியங்கள் வாய்க்கட்டும், எல்லா முயற்சியிலும் வெற்றிகளை காணட்டும் அப்பா. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து இயேசு இந்த நாளில் நீர் ஜெயத்தை காண பண்ணுவீர் சுவாமி. எஸ் டாடி. அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் விசேஷித்தவர்களாய் நீர் காண்கிறீர் அப்பா. யெகோவா ராஃபா, நீர் சுகத்தை கொடுப்பீர், அற்புதத்தை செய்வீர் அப்பா. பலவீனத்தின் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, வியாதியின் கொடூரத்தின் நிமித்தமாக அப்பா, சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் ஐயோ போராட்டத்தினாலும் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளை அற்புதத்தின் நேரமாக மாறட்டும் அப்பா. சரீரத்தில் சுகம் உண்டாகணும், பலவீனங்கள் மாறணும். எப்படிப்பட்ட மருத்துவ ரிப்போர்ட்டுகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் மாற்றுவீர் அப்பா. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ கரம் பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தெய்வமாம் எங்கள் தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கணும் அப்பா. சிறியவர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் அப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே அப்பா, பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே தேவ மகிமை அதிகமாய் ஊற்றப்பட கடவுது. அந்த இடத்துல தேவ பிரசனம் நிரப்பப்பட கடவுது. சூழ்நிலைகள் மாற கடவுது ராஜா. முழு அட்மாஸ்பியரும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை ஒரு வீட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிற என் தேவனப்பா நீங்க சுவாமி. எந்த பணத்தினாலும், எந்த வெள்ளியினாலும், பொன்னினாலும், ஹல்லேலூயா, எந்த பெயர் புகழினாலும் வாங்க முடியாது சுவாமி. நீர் கொடுக்கிற சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொரு இருதயத்துக்குள் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் அது ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவைகளை சந்திக்கணும் சுவாமி. குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றணும். வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் அப்பா நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பணும் அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஐயோ, இந்த நாளை நான் சந்திக்க முடியாது என்று பயந்து நிற்கிற பிள்ளைகள் இந்த நாளை தைரியமாய் மேற்கொள்ளவும், இந்த நாளில் தேவனுடைய மகத்துவங்களை மகிமையும் காணத்தக்கதான விசுவாசம் இந்த நேரத்தில் தானே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன், புது தைரியம், புது நம்பிக்கையை என் தேவ ஆவியானவர் நீர் உண்டு பண்ணுவீராக சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடுப்பீராக. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. அடைக்கலம் கொடுக்கும் என் ஆண்டவர் அப்பா. தப்புவிப்பீர் சுவாமி. பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதான விசுவாசம் ஒவ்வொருவருக்குள் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் கிருபையுள்ளவர், என்னை காப்பவர், என்னை ஆசீர்வதிப்பவர், என் மேல் இரக்கம் வைப்பார், நீதியின் பாதையில் என்னை நடத்துவார், என் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும், தீமையை நன்மையாய் மாற்றும் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். ஆக என் வாழ்க்கையில் தீமை வராது, பொல்லாங்கு வராது, பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் என்னை சூழ முடியாது, எப்படிப்பட்ட மந்திர மாந்திரிகம் பில்லி சூனியங்களும் என்னை நெருங்க முடியாது. அந்தகார கிரியைகளோ, தள்ளப்பட்ட தூதர்களோ, எந்த சத்துருவின் போராட்டமோ என்னையோ, என் பிள்ளைகளையோ, என் குடும்பங்களையோ, குடும்ப தலைவரையோ
தொட முடியாது என்று நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன் என்று விசுவாசத்தோடு இந்த காலை வேளை விசுவாச அறிக்கை பண்ணுகிறேன். வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அப்பா, உம்முடைய கிருபைக்கும் தயவுக்கும் இரக்கத்துக்கும் கெஞ்சி நிற்கிற உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே நீர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. தழும்புள்ள உம்முடைய கரங்கள் பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய பிரசன்னமுள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். வல்லமையுள்ள உம்முடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அக்கினிமயமான உம்முடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்க்க கடவுது இந்த வேளையில் சுவாமி. வாயிலிருந்து புறப்படுகிற உருவிய பட்டையும் சத்துருக்களை சிதறடிக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இணையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொட்டு சுகமாக்குவீராக, தொட்டு பலப்படுத்துவீராக, கட்டி அணைப்பீர் சுவாமி, கரம் பிடிப்பீர் சுவாமி. அற்புதமாய் இந்த நாளை ஜெயமுள்ள நாளாய் நீர் மாற்றுவீர், ஜெயமுள்ள நாளாய் நீர் மாற்றுவீராக சுவாமி. கரம் பிடித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளின் கரத்தை நீர் பிடிப்பீர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துவீர் அப்பா. ஜெயத்தை காண பண்ணுவீர். ஒரு நாளும் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கைகளை நீர் காண்பித்து உம்முடைய கைகளில் ஏந்தி செல்வீர் அப்பா, ஏந்தி செல்வீர் சுவாமி. தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், ஹல்லேலூயா, ஏந்துகிறவர், சுமக்கிறவர் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நீர் தாங்குவீராக, தப்புவிப்பீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக சுவாமி. வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னுமாக என் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நெருக்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். நிறைவான என் ஆண்டவராம் இயேசுவே ஒவ்வொரு இருதயத்தின் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய பலத்தால நீர் நிரப்புங்க. இந்த நாளை விசேஷித்த விதமாய் நடத்துங்க சுவாமி. அப்பா பிதாவே, உன்னதமானவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இரட்சித்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் விசேஷித்த நாளாக மாறட்டும் அப்பா. பிசாசுகள் வெட்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளின் தலை எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை பாராட்டுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். என் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று அரியணையை நீர் ஏற்படுத்துவீராக. மகிமையான காரியங்களை செய்வீராக. அற்புத சாட்சியோடு உடைய பிள்ளைகளை நிறுத்தும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.